பிள்ளைகளுக்காக வரத்தேடி கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம்பேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லந்தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே தினமும் 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். எனவே அதில் வரும் ஜாதகங்களை நீங்கள் பார்த்து தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் பேசி கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தகவல் கொடுத்து உங்களுக்கான ஜாதகங்களை நாங்கள் தேர்வு செய்து திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அலுவலகம் தலைமை அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆத்தூர், கிளை அலுவலகம் சென்னை 8 இருக்கிறது. உங்க யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அப்படின்னு அடிச்சுன்னா எல்லா தகவலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. ஜாதகங்களை அறிமுகப்படுத்துமா? உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் விதிதா, நாளில் செவ்வாய் ஜாதகம், அகமுடைய துருவ வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவர், ரிஷபராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு MBS முடிச்சிருக்காங்க. உயரம் 155 சென்டிமீட்டர், 23/3/1999 பிறந்திருக்காங்க. வேலை ஒமேகா ஹெல்த் கேர் திருச்சி. ஜாதக இருப்பிடம் திருப்பத்தூர், சொந்த ஊர் விருதாச்சலம். அப்பா பெயர் சடக் கோபன், அக்ரி ஒர்க் பண்றாங்க. அம்மா பேர் காமாட்சி, இல்லத்தரசியா இருக்காங்க. பிறப்பு வரிசை 1. இவங்க கூட பிறந்த தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் வினிதா, அழகான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே செவ்வாய் திசை 6 வருஷம் 14 நாள் இருக்கு. ராகு திசை 11 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அன்னைக்கு நாள் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்ந்து. உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு விஜய், அப்பா பிள்ளைமார், சுத்த ஜாதகம், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, கும்பலக்கணம். வீட்டை கைட்டி பிடிச்சிருக்கிறாங்க. உயரம் 6 அடி, 17/5/1984 போட்டுருக்கிறாங்க. வருஷத்துக்கு 23 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. பெங்களூர்ல இருக்கிற வேலை பார்க்கறாரு. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேரு தயாகரன், ரிட்டையர்டு. திருமதி ரமா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பவரன். பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் ஒருத்தர். மொத்தம் 2 பேரு. திருமணமானவர் ஒருத்தர் அக்கா. இவர் பிறக்கும் போதே புதன் மகா திசை 8 வருஷம் 6 மாசம் 3 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அன்னைக்கு நான் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து முடியும். அடுத்த ஜாதகம் பேரு சாமிநாதன், இந்து செங்குந்தர், 8 செவ்வாய், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, மீன லக்னம். பிகாம் MA படிச்சிருக்காரு. உயரம் 5.9, 6/3/1984 போட்டிருக்காரு. வருஷத்துக்கு மாசத்துக்கு 60,000 சம்பளம் வாங்குறாரு சென்னையில. சொந்த ஊர் நெய்வேலி. அப்பா பேரு ஸ்ரீகாந்த் நேட்டு, அம்மா பேரு செல்வி, ரிட்டையர்டு. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பம். பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவங்க 2 பேரு. அக்கா 1, மொத்தம் கூட பிறந்தவங்க 2 பேரும் போட்டிருக்காங்க. திருமணம் ஆனவர் ஒருத்தர். இவர் பிறக்கும் போதே புதன் மகா திசை 1 வருஷம் 7 மாசம் 10 நாள், கேது திசை 7 வருஷம் இருக்கிறது, சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அன்னைக்கு நாள் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்ந்து.
ஜாதகம். ஜாதகர் பெயர் பிரசாந்த், துருவ வேளாளர், முதலியார் அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். இவங்க வந்து விவிஐபி ஜாதகம். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதக படிப்பு பார்த்தீங்கன்னா பிஇ எம்எஸ் முடிச்சிருக்காங்க. யூஎஸ்ஏல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உயரம் 5.8, 6/11/1991 பிறந்திருக்காங்க. இவங்களுடைய மாச சம்பளம் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வாங்குறாங்க. கலிபோர்னியாவில் ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் குப்பரங்கன், ரிட்டையர் மேனேஜர். அம்மா பேர் சித்ரா. எதிர்பார்ப்பு படித்த வெளிநாடு செல்ல விருப்பமுள்ள வரன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு அண்ணா ஒருத்தவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க. திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு நேரு. இந்த ஜாதகர் பிரசாத் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. கலிபோர்னியா அமெரிக்காவில் வேலை பார்க்குறாரு. மாதம் 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. இவர் பிறக்கும் போதே குரு மகரிஷி 15 வருஷம் 10 மாதம் 24 நாள், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்ந்தார். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு செவ்வேல், இந்து அகமுடைய முதலியார், ராகுகேது செவ்வாய், அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, மேச லக்னம். பிகாம் எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 170 சென்டிமீட்டர். 26/9/1993 பிறந்திருக்காரு. மாசம் 53 லட்ச ரூபா சம்பளம். சொந்த ஊர் சென்னை. அப்பா பேரு இளவரசர், அம்மா பேரு முத்துலட்சுமி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. தம்பி கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சென்னையில் சொந்த வீடு. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் திசை 6 வருஷம் 9 மாசம் 9 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்ந்து. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் ஹரிகிருஷ்ணராஜன், ராகுகேது ஜாதகம். அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பை எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் 175 சென்டிமீட்டர். 29/9/1994 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து டாக்டரா வேலை செய்யறாங்க. மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க. சொந்த ஊர் காஞ்சிபுரம். அப்பா பெயர் வேதராஜன், ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அம்மா பெயர் சாந்தி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் பிஜி வரன்மை மட்டும் வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 1. உங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா 2 கோடி உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் ஹரிகிருஷ்ணன், அருமையான ஜாதகர், எம்பிபிஎஸ் டாக்டர். சிங்கப்பூர்ல வேலை பார்க்குறாரு. சிங்கப்பூர் அரசுல வேலை பார்க்குறாரு, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாரு. இங்க இல்லை. மாசம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. சிங்கப்பூர்லயே அங்க பிரதி ஆயிட்டாரு. உண்மையா அங்கே தான் இருக்காங்க. இவர் பிறக்கும் போதே குருமகா திசை 4 வருஷம் 9 மாசம் 25 நாள், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கு உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு அருள் பிரசாத், அகமுடையர், நாளில் செவ்வாய், அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி, ரிஷப லக்னம். எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.7, 30/9/1985 பிறந்திருக்காரு. மாசம் 45 ரூபா சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் சென்னை. இருக்கிறது ராமநாதபுரம். கல்யாணி குமாரி அம்மா பேரு. அப்பா பேரு கல்யாணி குமார், அம்மா பேரு அங்கேற்கண்ணி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. ஒரே கூட பிறந்த தங்கச்சி 1 கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் பிறக்கும் போதே கேது திசை 6 வருஷம் 14 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்ந்து.
நேரடி ஜாதகருடைய தரப்பிலே நாங்கள் வாசித்த அறிமுகப்படுத்திய ஜாதகங்களை பாட்டும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர்களால் செயற்படுங்கள் செய்து கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.